மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையிலான அரசியல் மற்றும் இராணுவ மோதல்கள் உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்து வருகின்றன. குறிப்பாக உலகின் முக்கியமான கச்சா எண்ணெய் கடற்பாதையான ஹோர்மூஸ் நீரிணை பாதிக்கப்படுமானால் அதன் தாக்கம் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் உடனடி அதிர்வை ஏற்படுத்தும். எண்ணெய் விலை உயர்வது என்பது வெறும் சந்தை மாற்றமல்ல, அது நாடுகளின் பொருளாதார நிலைத்தன்மையை சோதிக்கும் ஒரு கடுமையான சவாலாக மாறும். இலங்கை போன்ற முழுமையாக இறக்குமதி செய்யும் எரிபொருள் மீது சார்ந்த நாடுகளுக்கு இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக அமையும். பெட்ரோலியம் என்பது பொருளாதார அமைப்புக்கு இரத்தம் போன்றது. மனித உடலில் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் உறுப்புகள் செயலிழப்பது போல எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டால் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகள் முடங்கிவிடும். போக்குவரத்து பாதிக்கப்படும், மின்சார உற்பத்தி சிக்கலடையும், தொழிற்சாலைகள் செயலிழக்கும், விவசாயம் பாதிக்கப்படும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். இதன் விளைவாக சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவு மீண்டும் கட்டுக்கடங்காமல் உயரக்கூடும். 2022 ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் நினைவுகள் இன்றும் மக்கள் மனதில் இருக்கின்றன. அப்போது எரிபொருள் பற்றாக்குறை கடுமையாக இருந்தது, நீண்ட வரிசைகள் உருவானது, பின்னர் QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று சர்வதேச பதற்ற சூழ்நிலையை கொண்டு சிலர் அப்போது நாங்கள் நன்றாக மேலாண்மை செய்தோம் என்ற அரசியல் பிரசாரத்தை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் உண்மையை நேராக பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. 2022 நாடு திவாலானது ஒரே ஒருவரின் தவறால் அல்ல. நீண்டகால தவறான பொருளாதார நிர்வாகம், கடன் சுமை, வருவாய் குறைவு மற்றும் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்விகள் சேர்ந்து அந்த நிலைமையை உருவாக்கின. திவாலான அரசின் ஒரு பகுதியாக இருந்தவர்கள் இன்று முழுமையான வீரர்களாக சித்தரிக்கப்பட முடியாது. அதே நேரத்தில் முழு குற்றத்தையும் ஒரே தரப்பினர் மீதும் சுமத்துவதும் தீர்வாகாது. இலங்கையின் துரதிர்ஷ்டம் என்னவெனில், சில நேரங்களில் எதிர்க்கட்சியும் அதனை ஆதரிக்கும் சில ஊடகங்களும் சூழ்நிலையை மிகைப்படுத்தி அரசியல் பலன் பெற முயல்கின்றன. உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், அச்சத்தை தூண்டும் விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகள் சந்தையில் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கக்கூடும். மக்கள் தேவையற்ற குவிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உண்மையான நெருக்கடி இல்லாத இடத்திலும் நெருக்கடி உருவாகும். நெருக்கடி வெளியில் தொடங்கலாம், ஆனால் அதை நாட்டுக்குள் பெரிதாக்குவது நாமாக இருக்கலாம். இந்த நேரம் அரசியல் குற்றச்சாட்டுகளானது அல்ல, தேசிய பொறுப்புணர்வுக்கானது. ஊடகங்கள் உண்மையை மட்டுமே பரப்ப வேண்டும். எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் விமர்சிக்க வேண்டும். மக்கள் அமைதியாகவும் ஒழுங்காகவும் நடந்து கொள்ள வேண்டும். மிகைப்படுத்தினால் நெருக்கடி உருவாகும். ஒற்றுமையாக நடந்தால் நெருக்கடி தவிர்க்கப்படும். மத்திய கிழக்கில் போர் வெடிக்கலாம், ஆனால் இலங்கையின் உள்ளே பயத்தின் போரை கிளப்புவது நாமாக இருக்கக்கூடாது. இப்போது தேவை அரசியல் சத்தமல்ல, துணிவு, ஒற்றுமை மற்றும் கடுமையான பொறுப்புணர்வே ஆகும்.